ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் டிப்ஸ். ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா சேலரி குறைஞ்சபட்சமாக 29,200லேருந்து அதிகபட்சமாக 92,300 வரை கொடுக்குற ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க இருக்கிறோம். எங்கேருந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, என்ன போஸ்ட்டுக்கு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க, எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, இதுக்கு விண்ணப்பிக்க தேவையான வயது வரம்பு என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, எக்ஸாம் இருக்கிறதா, எப்படி செலக்ட் பண்ணுவாங்க போன்ற தகவல் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளால போகலாம். பெங்களூரில் இருக்கிறதான இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் உங்களை தேர்ந்தெடுக்க இருக்கிறாங்க. ஆன்லைன் மூலமாக தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். என்ன போஸ்ட் காலியாக இருக்குன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 34 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. யூஆருக்கு 13 காலி பணியிடங்கள், எஸ்சிக்கு 5 காலி பணியிடங்கள், எஸ்டிக்கு 2 காலி பணியிடங்கள், ஓபிசிக்கு 9 காலி பணியிடங்கள், இடபிள்யூஎஸ்க்கு 5 காலி பணியிடங்கள் என மொத்தம் 34 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. சேலரி குறைஞ்சபட்சமாக 29,200லேருந்து அதிகபட்சமாக 92,300 வரை கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா போதும். குறைஞ்சபட்சமாக 50% மார்க்ஸ் நீங்கள் எடுத்துருக்கணும். எந்த டிசிப்ளினில் இருந்தாலும் ஓகே தான். ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 26 வயசு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறமா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதோட ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டேட்டாஸ் கொடுக்குறீங்களோ அந்த டேட்டாஸை வச்சு தான் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக எக்ஸாக்டாக கொடுங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையில் ஜாப் ஓரியன்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. டென்டேட்டிவாக ஷெடியூல் கொடுத்துருக்குறாங்க. ஜூலை 5ஆம் தேதி கண்டக்ட் பண்ண இருக்கிறாங்க. எக்ஸாக்ட் டேட் உங்களுக்கு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு ஜூலை 5ன்னு டென்டேட்டிவாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜாப் ஓரியன்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மார்க்கை வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், மாற்றுத்திறனாளிகள், எக்ஸர்விஸ்மேன் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு அப்ளை பண்ணுவோம். அனெக்சர் 2 ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணணும். அனெக்சர் 2 எங்கே இருக்கும்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்கையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ என்னென்ன அனெக்சர்ஸ் உங்களுக்கு தேவையோ அதெல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 18/6/2026. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 18/6/2026. ஆல்ரெடி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண பிறகு அந்த ஹார்ட் காப்பியை நீங்கள் எங்கேயுமே சென்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் வச்சுக்கோங்க. அது உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் ஏதாவது கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கிறவங்க நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ஓசி வாங்கி அதையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அதே போல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக ஸ்கேன் பண்ணி விசிபிளாக இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி அப்லோடுங்க. பிளர்ராக இருக்கிற மாதிரி எதுவும் அப்லோட் பண்ணாதீங்க. அப்படி இருந்துன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை எல்லாமே நீங்கள் கிளியராக விசிபிளாக இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஜாப் ஓரியன்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் கால் லெட்டர் இமெயில் மூலமாக அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் இமெயிலை ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும்னா எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள், எக்ஸர்விஸ்மேன், அதுக்கப்புறமா உமன் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ப்ராசஸிங் ஃபீ மட்டும் பே பண்ணால் போதும். 50 ரூபா பே பண்ணணும். மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் ஃபீக்கு 450 ரூபாயும் ப்ராசஸிங் ஃபீக்கு ஒரு 50 ரூபாயும் சேர்த்து மொத்தம் 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிங்கன்னா திரும்ப ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. எந்த அப்டேட்ஸாக இருந்தாலுமே அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதின பிறகு, அதாவது ஜாப் ஓரியன்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதின பிறகு எல்லா கம்யூனிகேஷனுமே அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் இமெயில் மூலமாக மட்டும்தான் தெரிவிப்பாங்க. செலக்டட் கேண்டிடேட்ஸ் அப்புறமா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் எல்லாமே எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு மட்டும்தான் அனுப்ப, எந்த கம்யூனிகேஷனும் அனுப்ப மாட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பாருங்கள் அனெக்சைஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன அனெக்சைஸ் தேவைப்படுமோ எல்லாத்தையுமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி தெளிவாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இந்த வேலைவாய்ப்பு குறித்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். மீண்டும் மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.